குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தத்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்ற யூடியூப் சேனலுக்காக ராகுகேது பயிற்சி பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்றிருக்கிறேன். இதிலே மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். ராகு பகவான் தற்போது மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வருகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வருகிறார். இது தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி சனி பகவானும் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி பற்றியும் பார்த்துக்கலாம். குரு பகவான் மே மாதம் 15ஆம் தேதி மாறிடுறார். ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்துடுறார். இப்போ ராகு கேதுகள் என்ன செய்யறாங்க கேட்டால், ராகு 9ஆம் இடத்துக்கும் கேது 3ஆம் இடத்துக்கும் வருகிறார்கள். ராகு 9ஆம் இடத்துக்கும் கேது 3ஆம் இடத்துக்கும் வருகிறார்கள். இவர்களுக்கு பொதுவாக எந்த அளவுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா 60லிருந்து 65% இவர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். ஒரு 35% சாதாரண பலன்களாக இருக்கும். கெடுபலன்கள் இருக்காது, ஒரு சாதாரண பலன்களாக இருக்கும். 60லிருந்து 65% நல்லா இருக்கும். சரி ராகு பகவான் 9க்கு வர்றார், என்ன பண்ணுவார்? கேது பகவான் 3க்கு வந்தால் என்ன பண்ணுவார் கேட்டால், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வருகிறார். பாக்கியம் என்று சொல்லக்கூடியது கல்வி, திருமணம், தொழில், உடல்நலம் மற்ற எல்லா விதமான நல்ல விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியதுதான் பாக்கியஸ்தானம். அதே மாதிரி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம் சொல்லுவாங்க. தைரியம், வீரியம், விருத்தி ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. தைரியம், வீரியம், விருத்தி ஸ்தானத்துக்கு கேது பகவான் வருகிறாங்க. இவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ராகு கேது, குரு பகவான், சனி பகவான், இவர்கள் 3 பேர் சேர்ந்து என்ன பலன்கள் செய்வார்கள் என்பதை மொத்தமாக கணித்து பொறுத்து தான் அது பலன்கள் சொல்ல முடியும். பொதுவாக காலையில் எழுந்திருந்து சாயங்காலம் வரையிலும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்போம். ஏதாவது ஒன்று வாங்கிட்டே இருப்போம், பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்போம். வீட்டுக்கு எதாவது தேவையானது வாங்கி தான் ஆகணும். வீட்டுக்கு தேவையானதோ தனக்கு சொந்தத்துக்கு தேவையானதோ வாங்குகிறோம். அப்படி வாங்கும்போது நம்ம ஒரு 10 ரூபாயில் ஒரு பொருள் வாங்கணும் போனால் அங்கே போனால் ஒரு 12 ரூபா இல்லை 15 ரூபாய் ஆகிடும். ஆனால் வாங்கின பொருளும் சரியாக இருக்காது. இப்படி சில நேரங்களில் நமக்கு அமைய கொடுத்து உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது இப்படி ஏதாவது விரயங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த விரயங்கள் முதல்ல தவிர்க்கப்படும். பண விரயம் தவிர்க்கப்படும். ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துருந்தா அந்த காசு கரெக்டாக திரும்பி வந்துடும். ஏதோ ஒரு இடத்துல ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டோம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல போட்டோம், இது வருமா வராதான்னு வச்சுருந்தோம், அது கண்டிப்பாக திரும்பி வந்துடும். நண்பர்களுக்கு கடன் கொடுத்துருப்போம், அந்த கடன் வருமா வராதுன்னு வச்சுருப்போம், அந்த கடன் இந்த இடத்துல சரியாக திரும்பி வந்துடும். விரயங்கள் தவிர்க்கப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் நல்லதான் நடக்கும் தவிர எந்த விதமான கெடுதல் நடக்கக்கூடிய காலகட்டம் இல்லை. அதனால் நல்லதே நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வித்தியாசமாக அமைகிறது. மிதுனராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் நிறைய இருக்கு. ஏன்னா பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் ராகு கேதுக்கள் வர்றதும், அதே நேரத்தில் 10ஆம் இடம் ஜீவன ஸ்தானத்துக்கு குரு பகவான் வருது ஒரு 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 அருமையான ஒரு செட்டப். இந்த செட்டப் ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். அதனால் சொல்லிகிட்டே போகலாம், என்னென்ன பலன்கள் சொல்லிகிட்டே போனால் இன்னும் வளர்ந்துட்டே போகும். இருந்தாலும் காலகரியத்தை கருத்தில் கொண்டு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வருவேன். குருவனுடைய பார்வையும் ராகு கேதுவனுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் கூட இவனுக்கு ரொம்ப அருமையான ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. அது ஒரு முக்கிய விஷயம். சில கிரகங்கள் மாறினாலும் அவருடைய பார்வை நல்ல இடம் சுமஸ்தானமாக இருக்கணும். 2வது எந்த விதமான கெடுதலையும் தராத வழிகளும் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சிகள் ராகு கேது சனி குரு இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சி இவருக்கு நல்ல பலன்களை கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப்பாக அமைந்திருக்கிறது. அதனால பயப்பட வேண்டாம். திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது சொல்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் நிச்சயம் பண்ணுறாங்க. சில நேரத்தில் கொஞ்சம் சில வருஷங்கள் முன்னாடி பெரியவங்க நிச்சயம் பண்ணாங்க. இப்போ அவங்களே நிச்சயப்படுத்தி பண்ணிக்கிறாங்க. இப்போ நடக்கிற திருமணமும் ரெண்டு வித்தியாசமான திருமணங்கள் தான். இதில் சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயம்தான், காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். இது நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் காதல் திருமணத்தில் ஏமாற்றப்படுகிறவர்களும் இருப்பார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்.
யாராவது ஒருத்தர் வந்து லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி இருந்தால் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத முதல்ல யோசனை பண்ணி முடிவு பண்ணணும். ஏன்னு கேட்டால் சனியினுடைய நடமாட்டம் அந்த மாதிரி இருக்கிறது, பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். ஆனால் அதிலே சில பேர் ஏமாற்றங்களையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இல்லாத இருந்த கணவன் மனைவிக்குள்ள சில பேர் விவாகரத்து போயிருப்பாங்க. சில பேர் விவாகரத்தும் வாங்காமல் ஒன்றாவும் சேர்ந்து வாங்காமல் தனித்தனியாகவே இருப்பாங்க. இப்படி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இவர்கள் எல்லோரும் இப்போது ஒன்று சேருவார்கள். அப்படி ஒரு நல்ல நேரம் அதனால் எல்லாரும் ஒன்று சேருவார்கள். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில். திடீர்னு ஒருத்தர் ஏழை இருக்கப்ப நீ பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவேன், நீ பெரிய முதல் மந்திரி ஆகிடுவேன், நீ பெரிய இடத்துல ஆகிடுவேன் சொன்னதை விட சாதாரண பிரச்சனைகள்லாம் சரியாகுமா, நம்மளுடைய கஷ்டம் தீருமா, கடன் அடையுமா, வியாதி தீருமா, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம அதிகமாக டீல் பண்ணுறோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மனசு நிம்மதி கொடுக்குற விஷயம். அதனால் சும்மா கிரக வச்சு பார்த்துட்டு நீ வந்து நீ அமெரிக்காவுக்கு போயிடுவேன், நீ ட்ரம்ப் போகிறப்ப உட்காந்துருப்பேன்னு சொல்ல முடியாது. சாதாரண விஷயங்கள முதல்ல ஒழுங்காக நடக்குமான்னு பார்த்துக்கணும். அதுதான் முக்கியமானது. இவர்கள் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு அவசியப்பட்டு வரும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா குலதெய்வ வழிபாடு தான் இவர்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை உண்டாக்கக்கூடியது. குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அதனால இது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் குலதெய்வத்தினுடைய கோயில்களுக்கு சென்று அவருடைய வழிபட்டு வர வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயம். சில பேருக்கு திருமணம் ஆகி ரொம்ப வருஷமாகவும் குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கும். சமீபத்தில் கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அருமையான குழந்தை பிறக்கும். பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல குரு வரும்போது ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த பயிற்சியின் போது, இந்த பயிற்சிக்குள்ளேயே, ராகுகேது பயிற்சிக்குள்ளேயே இல்லை குரு பயிற்சிக்குள்ளேயே கூட குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் அந்த ஒரு சந்தோஷமான ஒரு வந்து நிகழ்வை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு ஒரு வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது. என்னன்னு கேட்டால், சில பேருக்கு வந்து சரியான நேரத்தில் திருமணம் நடந்திருக்காது. அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். ஒரு விதத்தில் கணக்கு பண்ணி பார்க்கும்போது 55 வயசு 57 வயசு கூட சில பேர் கல்யாணம் நடக்கிறது இப்போ பார்த்துருக்கோம். அது ஒருவேளை விவாகரத்தான திருமணமாகவும் இருக்கலாம், அல்லது முதல் திருமணமாகவும் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது இது உண்மையில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடந்திருக்கு. நானும் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. தாமதமாக திருமணமாக திருமணம் அவ்வளோ பேருக்கும் இந்த இடத்துல தாமதமாக திருமணம் முடிச்சிடும். அது பெரிய சந்தோஷம் தானே. நமக்கும் திருமணம் ஆகுமா அப்படின்னு நினச்சது உள்ள கூட இப்போ திருமணம் ஆகிடும். அப்படி ஒரு நல்ல நிலைமை வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது. மற்றபடி இவர்களுக்கு வந்து எந்த விதமான பண கஷ்டமோ வேறு எந்த விதமான தொழில் ரீதியாகவோ எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அப்படி இவர்கள் ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணால் அம்பாளுடைய வழிபாடு, துர்க்கையுடைய வழிபாடு இவர்களுக்கு சகல விதமான நல்ல காரியங்களையும் இவர்களுக்கு செய்விக்கும். ஞானிகளுடைய தரிசனம், சித்தர்களுடைய தரிசனம் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சந்தோஷமான வாழ்க்கை அனுபவிப்பார்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையை விட இப்போ வந்து பாகிஸ்தான் 9ஆம் இடத்துல ராகு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷமான வந்து காரியம். இந்த 10ல் ராகு வரும்போது சில இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுவும் கடந்த ஒரு 6 மாத காலத்தில் பார்க்கும்போது ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. அந்த சிரமங்கள்லாம் நீங்கி இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 5 வருஷம் வரணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிரமாதமாக இருக்கும். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் எந்த விதமான கவலைப்படாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய ஜெயசங்கர், அரகர சங்கர்.